ஏற்றியாச்சு. இந்த வருஷம் கோயில் திருவிழாவை அமக்களமா நடத்தி போனோம். நடத்தி விடுவோம். என்ன குருக்களையா? அம்மா நவனால அமோகமா நடக்கும். இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவுல சேர்வ நாடகத்தை நிறுத்தி விட்டு டான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆட போறவர் ரெக்கார்ட் ராணி. இது பாருங்க, பொதுஜனங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். இதுலயே என்ன கேட்கிறேன், நடத்துங்க. அப்ப தந்தி கொடுத்துறேன். அங்க பாத்துக்கிறேன், எங்க பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். பார் எங்க வேணாலும். டைம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அந்த பொண்ணு வரும்போது மரியாதையா நடந்துக்கணும். அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடாதீங்க. ஏனாதிப்பய மாதிரி பறக்காதீங்க. ஆமா படையாச்சு, காஞ்ச மாடு கம்புல விழுந்த மாதிரி அவன் ஓடுவானுங்களே. ஊர்ல பொம்பளைங்களா இல்லையா? தேங்காய் பொறுக்கிற மாதிரி வந்து வரீங்க. அது அவருங்க. பொறுக்குனா என்னையா? இன்னைக்கு தேங்காய்க்கு என்ன மதிப்பு தெரியுமா? நீ நாக்கு அடக்கி பேசியா? நாங்க யார் தெரியுமா? திருவிழா கமிட்டி. கமிட்டியாவது மம்மிட்டியாவது வழிவிடுங்க. நீ வா ராணி. ராணி, ரெக்கார்ட் ராணி. என்ன பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பிய? இல்லையே. இல்லையா? இப்பதான் கேள்விப்பட. என் பேரு ராமசாமி படையாச்சி. புஞ்சையில 100, நஞ்சையில 100, தோட்டம் துறவு, ஊர்ல பாதி நம்மது. அப்படியா? சுத்தது கண்ணே. என் பேர் கருப்பையா சேர்வேன். பெரிய ராஜபால். நாடக கலைக்காக உடல், பொருள், ஆவி அத்தனையுமே அர்ப்பணம் செஞ்சவன். அப்படிங்களா? பொய் பொய். என்ன தையே தையே? தான் பொருள் இல்ல. 6 அடி உயரத்துக்கு உடம்போட நின்னுக்கிட்டு அர்ப்பணம் பண்ணேன்னு ஏன் பொய் சொல்ற? ஆமாங்க. அவரு யாருங்க? அவரு நம்ம ஊரு வேட்டக்கார வேல்சாமி. இவரு நம்ம ஊருக்கே பாதுகாப்பு. துப்பாக்கிய தூக்குனாரு, சுடாம கீழே வைக்க மாட்டார். சிரிச்சாதான் பயமா இருக்கும். பேசிட்டு பொட்டி படிக்க தூக்குற போட்டோ கூப்பியா? ராமப்பையா வந்துட்டேன் மாமா. அறிவு இருக்கா? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். ஐயா எவ்வளவு நேரமா பொட்டி படுக்க கையில புடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்கடா. வாங்கனியா? நீ குடுமா? பொட்டிய புடியா, கைய உடியா? கைய புடி, இதையும் புடி. புறப்படலாமா? குதிரை போறது? குதிரை வண்டி, மோட்டர் பைக்கு, காரு எல்லாம் நம்மதுதான். எதுல வேணாலும் போலாம். வா. துப்பாக்கிய சுட்ட உடனே பாஞ்சுது. யார கேட்டியா ஓரத்துல எடுத்து போறான்? எல்லாம் நம்மதான். எதுல வேணாலும் போலான்னு சொன்னேன்ல, அதனாலதான். சத்தியமா சொல்றேன், அந்த பயில நான் சும்மா பட மாட்டேன். ராணி மோத்துக்காக பார்ப்பா. இந்த பாரியா, என் துப்பாக்கி மோட்டர் சைக்கிள் எவன் தொட்டாலும் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிச்சுக்கோ, நீ வீட்டுக்கு போ. அவனையே உன் மோட்டர் பைக்கை எடுத்து கொண்டாந்து உன் வீட்டுல கொடுத்து மன்னிப்பும் கேட்க சொல்றேன். கடுப்பெடுத்து காரியத்தை கெடுத்துறாத கண்ணா. போ விலகையா. அட நீ விலகியா? இதுதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது தெரியுது இல்ல? வர மாதிரி நிக்கிறீங்களே, வந்து தள்ளுங்கய்யா. வீட்டுல போய் காபி சாப்பிடலாம். இந்த டப்பாக்கார வச்சுக்கிட்டு அல்ப என்ன பேச்சு பேசுது தெரியுமா? வேட்ட, இந்த ரிக்கார்டோட வந்திருக்கிறானே பையன் ரொம்ப திமிரானவன் போல இருக்கு. அவனை என்ன செய்யறேன் பாரு. நீ செய்வ கண்ணா, செய்வ. அட நிறுத்துகையா, நிறுத்துகையா, நிறுத்தியா, சரியா நிறுத்தியா. வீட்டை தாண்டி நிறுத்துறீங்களே.
வரைக்கும் நான் எப்படியா நடந்து போறது? ரெக்கார்டு வந்துட்டியா? வா 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 வாயா மோட்டர் பைக்கு. உள்ள வா. அரண்மனை வீடு. வாங்க வாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெருசுன்னு? ஒரு காலத்துல இந்த வீட்டை அரண்மனை வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினது எங்க கொள்ளு தாத்தா. எப்படி? அடே அப்பா. என்ன அடே அப்பா? என்னையா பொல்லாத வீடு? ஒரு பழைய ஓட்டு வீடு. மனுஷன் தங்குவனா? யாரா நீ? நானா ரெக்கார்ட் ராணியோட மாமன். மாமா, இது பரம்பரை வீடு பாருங்க, இடிக்க கூடாது. அதனாலதான் நம்ம தோட்டத்துல சகல வசதியோட இதுக்குன்னே ஒரு மாடர்ன் பங்களா கட்டி இருக்கிறேன். அங்கதான் நீங்க எல்லாம் தங்க போறீங்க. வந்தது வந்தீங்க, ஒரு காபி சாப்பிட்டு போங்க. வாங்க வாங்க. பேராதி பசங்க, இதுக்கு முந்தி காபிய பார்த்ததே இல்லையா? அலைறீங்களே. நீ மாத்திர வாமா. மாமா நீங்களும் வாங்க. தடிப்பையில போட. சரோஜா, சரோஜா. என்னப்பா? ராணிக்கும் மாமாவுக்கும் காபி கொடு. காபி இல்ல, பால் திரிஞ்சு போச்சு. பொண்ணு யாரு? என் மக, ஒரே பொண்ணு. அவங்க அம்மா ஜோடுவா? மறந்து போச்சு. ஆஹா, என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனாலதான். யாரு ஜோடியா இருந்தா என்ன? இவங்க முகத்தோட நல்லா தான் இருக்கு. புறப்படுவோமா? காபி பங்களாவில் சாப்பிடலாம். ராணி புறப்படு புறப்படு. ஏண்டா அறிவட்ட முண்டம், இத கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோட்டத்து பங்களாவை கொண்டா. வாயா. எங்க காப்பி அங்கேயா? கார தள்ளியாட்ட காப்பியா? வாயா தலைவன். இல்ல ராமு, எதுக்காக இதெல்லாம் நீ சமைக்கிற? சுமக்க சொல்லி உங்க அப்பா தான் சொன்னார். அதுக்காக கண்டவ பொட்டியில நீ சமைக்கணுமா? எங்க அம்மா சொல்லுவா, பொலி சுமக்கிற கழுதைக்கு பூவா இருந்தான்னு புல்லா இருந்தான்னு சுமக்க வேண்டியதானே அது வேலைன்னு. உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. நான் மாறல, எல்லாருமே என்ன மாத்திட்டா. ராமு, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். வாங்க. உட்காரு. ரெக்கார்டு, வீடு பிடிச்சிருக்குதா? வீடு பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு சொந்தக்காரையும் பிடிச்சிருக்கு. நிஜமாவா? கிடையாச்சு மாமா, வெட்டி மடிக்கல எங்க வைக்கிறது? ஒரு 5ஆம் படு அங்க வைடா. மாமாவை கூப்பிடுறாங்க. உங்க மருமக பிள்ளையா? ஆஹா, எடுப்புடி. ஆடு மாடுல இருந்து மனுஷ வரைக்கும் மாமான்னு தான் கூப்பிடுவான். பேரு ராமு. அப்பாவி. ராமு, என்ன மாமா? நானும் உனக்கு மாமா தானே? நிச்சயமா நீங்க மாமா தான். சரி சரி, படையாச்சி மாமா பேசிட்டு இருக்கட்டும். நீ எனக்கு ஊரை சுத்தி காமி. கிடையாச்சு மாமா ஏதாவது வேலை சொல்லுவார். என்ன வரமாட்டேங்கிற? சொல்லுங்க. போடா போ, ஊரை நல்லா சுத்தி காட்டு. அப்படியே இந்த மோட்டர் பைக்கை எடுத்துட்டு வந்தமே மேல்சாமி போய் கோவிச்சுக்கிட்டு இருப்பான். சமாதானப்படுத்த. அடே ராமு, சீக்கிரமா வராத. கொள்ளமாவா? என்ன யோசிக்கிற? சுத்தி காட்டட்டும். வித்தியாசமா நினைக்காத. கொஞ்சம் இருங்க, குளிச்சிட்டு வரேன். அப்புறமா குளிச்சுக்கலாம். அடாடாடாடா, கை கேட்டது வாய் கேட்டல. பொறுத்தார் பூமி ஆழ்வார். விடு மாமா. இந்த பக்கம் படிக்கலாம். அது நேரு மாமா வீடு, முருகன் மாமா வீடு இந்த பக்கம்.
ஆத்தங்கர கட்டுக்கடை இருக்கா விஸ்வமாமா மணிக்கு ட்ரெஸ் மாத்துவலா ஊர் பொழுதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்தணும்டா வேட்டுக்கிறமா யார கேட்டா என் மோட்டர் பைக் எடுத்த? எனக்கு பிடிச்ச எதையும் யாரையும் கேட்காம எடுக்கிறதா என் பழக்கம். வேண்டாம் அடிச்ச திமிரு பிடிச்சவங்க அடிச்சுட்டான் எனக்கு பழக்கம். வேண்டாப்பா 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 பாவப்பா விட்டுடுப்பா நீ இந்த ஊரை விட்டு உயிரோட போய் பார்க்கட்டா மாமா 4 நாளைக்கு போறோம் வந்துருங்க பாக்கிறதே சுத்தி காட்டுறேன் இதுவா ஐயோ பாவம் இருங்கோ நானே வந்துடுறேன் அடிடா அடி செம்ம அடி இந்த சித்த நாள் ஆயிருந்தா அந்த மாமா உங்களை பொண்ணம் போட்டு போட்டிருப்பாருல்ல என்ன மேட்டுங்க அவர்கிட்ட அடி வாங்க மாமா இதுதான் எங்க ஊர் கோயில் பக்த சிகாமணி தீப்பெட்டி வச்சிருக்கேன் கற்பனை கொளுத்தவா உள்ள இருக்கிற விளக்கிலேயே கொளுத்தலாம் பீடி கொளுத்த அசடு அசடு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே கோயில் விளக்குல பீடி கொளுத்தலாமா அது பெரிய குத்தம் பட பட பித்து குளிப்பால பெரிய குத்தம் கண்டுபிடிச்சிட்டான் மாமா மாமா என்ன பிச்சுக்குள்ளு சொல்லாதீங்க ஏண்டா ஜானகி வந்துட்டு இருக்கா யாரோ ஜானகி அத பாருங்கோ இந்த ஊர்ல இப்படி ஒரு ஐட்டமா யாரா மரியாதையா பேசுங்க அப்ப வருஷம் கட்ட கோபம் வரும் கோபம் வருது இருக்கட்டும்டா யாரா அவசியம் தெரிஞ்சுக்கணும் நீயா சொல்லனா நானே போய் கேட்டுக்கிறேன் சரி, நானே சொல்லிடுறேன் அது வந்து இந்த அம்மன் கோயில் குறுக்கள் இருக்காரு அவரோட பொண்ணு ஜானகி கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல உனக்கா கேட்டேன் அவளுக்கு ஆயிடுச்சான்னு கேட்டேன் அத பத்தி உனக்கு என்ன கவலை என்னடா ஏதோ நீ கட்டிக்க போற பொண்ணு மாதிரி பேசுற அப்படித்தான் வச்சுக்கோயேன் வச்சுக்கிறதா அந்த பொண்ணு மேல ஆசைப்படுதா மக்கு மக்கு நான் தான் அசடு நீ என்னை விட பெரிய அசடா இருக்கியே எந்த பொண்ணாவது நான் உன் மேல ஆசைப்படுறேன்னு வாய் திறந்து சொல்லுவளா அதான் நான் பார்த்தேன்
என்னமோ நீ கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு மாதிரி கவலைப்படுறிய. கவலைப்பட வேண்டியதாண்டா, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணு விழுந்துடுச்சு. கண்ணு வந்துடுதா? இப்படி உட்காச்சுக்கோ. என்ன ராமு, ஒரு மாதிரியா இருக்க? ஆமா, ஒரு மாதிரியா தான் இருக்க. அதுக்கு என்ன போ? ராமு, என்ன ஒரு மாதிரியா பேசுற? எப்படியா பேசுற? நீ சீக்கிரம் அம்மன் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆத்துக்கு போ. ராமு, நீ உடனே போக போறியா இல்லையா? அனுப்பிச்சனே. ஏன்டா விரட்டிட்டு அந்த கிளிய? இந்த பூனை கண்ணில் படக்கூடாதுன்னு தான். டேய், என்னமோ ஜானகியை கொத்திட்டு போயிடுற மாதிரி போ ஜானகி போ ஜானகின்னு விரட்டினிய. கொத்திண்டு போயிடுவியோ? என் ஜானகி மேல உன் கை பட்டுது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நேக்கே தெரியாது. போட சோனிப்பேல. நான் நினைச்சனும் ஜானகி என்ன ஊர்வசியை கூட தூக்கிட்டு போயிடுவேன். ஊர்வசி வேணா தூக்கிட்டு போ, என் ஜானகி விட்டுடு. டேய், உன் ஜானகிய ராவோட ராவா தூக்கிட்டு போல என் பேரு விஷ்ணு இல்ல. என் மாமா பையல என் ஜானகி கிட்ட வாழாட்டுன நான் பத்திரகாளியா மாறிடுவேன். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை குட்டிகளே, பங்காளிகளே, மாமன் மச்சான்களே, நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம ரெக்கார்ட் ராணி இப்போது ஆடப் போகிறாள். முதல் மரியாதையாக அவளுக்கு என் கையால் மாலை போட போகிறேன். ஓடி பிடிச்ச விளையாடுற. எப்ப மாலை போடுறது, அவ எப்ப ஆடுறது, நீயே போடு. வெக்கமா? எனக்கு வெக்கமே கிடையாது. நான் பல பேருக்கு போட்டு பழக்கம். படையாச்சி நிறுத்து. படையாச்சி, நீங்க ரெக்கார்டு டான்ஸ் நடத்துவீங்களோ முக்காடு டான்ஸ் நடத்துவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் உள்ளூர் கலைஞன். எனக்கு தான் முதல் மாலை மரியாதை தேவை. இங்க இருக்கிற கூட்டம் உனக்காக இல்ல, ராணிக்காக. யாருக்கு ஜனங்க ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. பார்க்கலாமா? பார்க்கலாமாடா? அஞ்சரை கட்டையில காயாத கானகத்தே பாட்டு பாடினா ஜனங்கள்லாம் ஒன்ஸ் மோர்னு கேட்பாங்கடா. ஒரு அவுன்ஸ் மோர் கேட்பாங்களா? ஐயோ, ஒன்ஸ் மோர்னா இன்னொரு தடவை பாடுன்னு கேட்பாங்க. முதல்ல நீ ஒழுங்கா பாடி இருந்தா ஏயா ரெண்டாம் தடவை கேட்கறாங்க? யோ, ஜனங்களை நீயே கேளியா? உன்னோட பாட்டு வேணுமா ராணியோட ஆட்டம் வேணுமான்னு? உன்னோட பாட்டு தான் வேணும்னா மாலையை நீயே போட்டுக்கோ. ராணியோட ஆட்டம் தான் வேணும்னா மரியாதைய மேடையை விட்டு இறங்கு. என்னையா சொல்றீங்க? ரெக்கார்டு இந்த இழுவை இழுக்குது. இவருக்கு ஏன் நாடகம் முதல் மரியாதை எல்லாம் எல்லாமே இழுக்குது. இறங்கு. போ, மேடையை விட்டு இறங்கு. அந்த இடத்துல குத்தாதையா, ஏகப்பட்ட வியாதி. நாடக மேடையில எத்தனையோ வில்லன்களோட தலைய சீவனவன்டா நானு. நிஜ வாழ்க்கையில ஒருத்தனோட தலைய சீவரேன்னா அது உன்னோட தலையாதான் இருக்கும். இந்த விழா முடியறதுக்குள்ள நீ முண்டண்டா முண்டம். உடுவேலுசாமி, உடுவேலுசாமி, உடுவேலுசாமி விட்டுட்ட. வேலுசாமி, வேலுசாமி, வேலுசாமி. என்ன ஐயா? என்ன வேலுசாமி, என்ன தனியா விட்டுட்டு வந்துட்ட? ஏயா இவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கா உனக்கு வீண் பம்பு? மாலை வேணும் லோலோன்னு ஏன் அலையற? நாளைக்கு மாலை வேணும்னா பூக்கடைக்கு வா, என் கையால உனக்கு 100 மாலை போடுறேன். அமைதி, அமைதி. இப்போது மாலை அணிவிக்க போகிறேன். ரெக்கார்டு, நீ ஆடுற ஆட்டத்துல இந்த ஊரே ஆடணும். ஜமாயி உட்காந்துட்டு டான்ஸ் பாருவா. அட வாயா, அட வாயா. சரி போ. வேலுசாமியோ, வேலுசாமியோ. ரெக்கார்டு, என்ன இப்படி சோம்பல் முறிக்கிற? இருக்கும் இருக்கும். என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். நீ ஆடின ஆட்டத்துல திருவிழாவே ஆடி போச்சுல்ல. என்ன மாமா? ஏன் டான்ஸ் ஏற்பாடு பண்ண உங்களுக்கு
கெட்ட பேர் வராம இருந்தா சரி. நல்லா இருக்கு போ. வருஷம் இந்த சேர்வையோட காட்டுக்கத்தல கேட்டு கேட்டு புளிச்சு போன இந்த காதுக்கு ஓ ரெக்கார்ட் டான்ஸ் சமபந்தி போஜனம் மாதிரி. ஐயோ மணி 1 ஆச்சு, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க படுங்க, நான் வர்றேன். என்னங்க, இந்த ராத்திரில நீங்க தனியா போகணுமா? இங்கேயே தங்கிட்டு காலையில போலாமே. நானா தங்கிடுங்க. எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு பாக்குறேன். கஷ்டமா? நாங்க குடுத்தல வச்சிருக்கிறோம், பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். கொள்ளமாவே வாங்க. ராணி கவனிச்சுக்கோ. ஐயோ விவரம் தெரிஞ்ச மாமே. ரெக்கார்டு, உன் டான்ஸ பார்த்ததுல இருந்து காயக்கல்ப சாப்பிட்ட மாதிரி 20 வயசு இறங்கிடுச்சு. இங்க பாரு, நீ வரமாட்ட, நான் வர்றேன். அப்பா விழுந்துட்டேன்னு பாக்குறியா? மெத்த எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. பால் சாப்பிடுறீங்களா? பாலா உன் கையால விஷ கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். நான் சிவன் மாதிரி. என்னது ரெக்கார்டு? ஒரு மின்னல் மாதிரி இருந்தது. உன் மேனி என் மேல பட்ட உடனே காந்த கண்ணை பறிக்குது. அட நீயா? போட்டோ எடுக்கிறியா? எடு எடு, பெருசா எடுத்து பிரேம் பண்ணி இங்க மாட்டு. படையச்சி, போட்டோ எடுத்தது பிரேம் போட்டு மாட்டுறதுக்கு இல்ல, நோட்டீஸ் அடிச்சு தெரு தெருவா ஒட்டுறதுக்கு. ஐயோ அந்த மாதிரி எல்லாம் செய்திராதப்பா. எனக்கு ஊர்ல இருக்கிற நல்ல பேரை கெடுத்துறாத. இனிமே இந்த மாதிரி தப்பு காரியங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன். ரெக்கார்டு, உன் மாமா கிட்ட கொஞ்சம் சொல்ல. அப்பா அந்த போட்டோவை கொடுத்துறேன். நாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் கேஷ் என் கைக்கு வந்தா இந்த போட்டோ நெகட்டிவ் உன் கைக்கு வரும். நாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் கேஷ் என் கைக்கு வந்தா இந்த போட்டோ நெகட்டிவ் உன் கைக்கு வரும். அடே விஸ்வம், புல்ல காட்டி ஆட்ட பலி கொடுக்கிற மாதிரி அந்த பொண்ணை காட்டி என்ன பழி வாங்கிட்ட. திருவிழா முடியறதுக்குள்ள உன்னை நான் பலி கொடுக்கல.